ஜோதிட தகவல்ல தற்போது உங்களிடம் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், தினமும் ஒரு தகவல்களை கூறிக்கொண்டு வருகிறேன். நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டாலே நீங்கள் ஜோதிடத்தை பற்றி ஒரு தெளிவான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். என்னுடைய அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து வருகிறேன். இந்த சூழ்நிலையில இப்பொழுது உங்களிடம் வெளியூர் யோகம், வெளிநாடு யோகம், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஜாதகங்கள் என்ன, வெளிநாடு செல்லக்கூடிய ஜாதகம் யார் என்பதனை பற்றி உங்களிடம் கூற உள்ளேன். ஒருத்தருடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு சில பாவங்கள் பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகுங்க. ஒருத்தர் ஜாதகத்துல லக்னத்துக்கு பார்த்தீங்கன்றால் 3, 6, 9, 12 ஆகிய ஸ்தானங்களை வெளியூர் ஸ்தானம், வெளிநாடு ஸ்தானம் சொல்லுவாங்க. வெளியூர் ஸ்தானம், வெளிநாடு ஸ்தானம் சொல்லுவோம். பொதுவா ஜோதிடத்துல 3, 6, 8, 12 எல்லாம் மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. ஆனா ஜோதிடத்துல 3, 6, 9, 12 என்பது வெளியூரை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஆகும். ஒரு ஜாதகத்துல 9, 12 அமையக்கூடிய கிரகங்களுடைய திசை நடந்தால் நீங்க பாருங்க, நடமலை செக் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். 9, 12 இருக்கக்கூடிய கிரகத்துக்கு தசாபுத்தி நடந்தால் அவங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். எந்த ஒரு ஜாதகத்துல 9, 12 அதிபதிகள் இணைஞ்சிருக்குதோ, 9, 12 அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருக்கோ, 9, 10 அதிபதி இணைஞ்சு பரிவர்த்தனை பெற்றிருக்கோ, 10, 12 அதிபதி தொடர்பு, தொழில் ஸ்தானாதிபதி 10ஆம் இடம், 10ஆம் அதிபதிக்கு 12ஆம் அதிபதி தொடர்பு இருந்தாலோ, 12ஆம் அதிபதி சேர்க்கை பெற்று 12ல போயிருந்தாலோ, 9ஆம் வீட்டுக்கும் 10ஆம் வீட்டுக்கும் ஒரு தொடர்பு இருந்தாலும், தர்மகர்மா யோகம் ஏற்பட்டிருந்தாலோ அவங்களுக்கு வெளியூர் யோகம், வெளிநாடு யோகம் உண்டாகும். அடுத்து ஒரு சில ஜாதகத்துல லக்னத்துக்கு 9, 12 சனி, ராகு போன்ற கிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு வெளிநாடு யோகம் உறுதியே கிடைக்குது. ராகு பகவான் 12ல இருக்கக்கூடிய ஜாதக நேயர்கள், ராகு பகவான் 9ல இருக்கக்கூடிய நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லக்கூடியவங்க, வெளியூர் செல்லக்கூடியவங்க, வெளிநாடு சென்று அதன் மூலமா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாகுது. அதே மாதிரி சனி ஒரு ஜாதகத்துல 9 அல்லது 12 இருந்தால் அவங்களுக்கு வெளியூர் யோகம், வெளிநாடு யோகம்லாம் கூட உண்டாகுது. அது போல ஜலக்காரகன் சொல்லக்கூடியவர் சந்திரன். சந்திரன் 9 அல்லது 12 இருந்தால் அவங்க பயணங்கள் மேற்கொள்றது, பயணங்கள் மேற்கொண்டு அதன் பிறகு வளமான பலன்கள் அடைகிறது, நல்ல ஒரு சிறப்பு அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். ஒரு ஜாதகத்துல சந்திரன் தான் பயணங்களுக்கு குறிக்கக்கூடிய கிரகம். சந்திரன் கூட ராகு சேர்ந்தாலும், சந்திரனோட சனி சேர்ந்தாலும் அது பயணங்கள் மூலமாக நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்பெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். சந்திரனோட ராகு சேர்ந்தால், சந்திரனோட ராகு சேர்ந்து 9, 12 இருந்தாலோ, 9, 12 ராகு இருந்தாலும் வெளிநாடு யோகம், நிரந்தரமா வெளிநாட்டுல போயிருக்கிறது, ஒரு நீண்ட நாட்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் கூட கொடுக்கும். அதுவே ஒரு ஜாதகத்துல கேது 9, 12 இருந்தால் ஒரு குறுகிய கால பயணங்கள் ஏற்படும். கொஞ்ச நாள் போயிட்டு ஒரு 6 மாசம் இருந்தாங்க, 1 வருஷம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு போய் இருந்துட்டு வந்துடுற மாதிரி இருக்கும் ஜென்ரலாக. அடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஜாதகருக்கு 10ஆம் அதிபதி போய் 9, 12 கூட சேர்றாங்களோ அவங்க கண்டிப்பா வெளிநாடு போறாங்க. அடுத்து ராசி மண்டலத்துல ஜலராசின்னு சொல்லக்கூடியது கடகம், விருச்சிகம், மீனம் போன்ற ராசிகள். இந்த ராசியில போய் 9, 12 இணைஞ்சிருந்தாலோ, தொழில் ஸ்தானாதிபதி இணைஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு பயணங்கள் மூலமா நல்ல ஒரு வளமான பலன்கள், நல்ல சிறப்புகள்லாம் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் உண்டாகும். 9, 12ஆம் வீட்டு அதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிவர்த்தனை பெறுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறது. 9, 12ல சனி, ராகு போன்ற கிரகங்கள் இருக்கிறது, சந்திரன் போன்ற கிரகங்கள் இருக்கிறது. அந்த கிரகத்தோட தசாபுத்தி நடக்கிறதுலாம் வெளிநாடு யோகத்தை குறிக்கும். அடுத்து இன்னொரு விஷயத்துக்கு வாங்க. பார்த்தீங்கன்னா 3, 6 3ஆம் வீட்டுல ஒரு கிரகம் இருந்தாலோ, 6ஆம் வீட்டுல ஒரு கிரகம் இருந்தாலோ, 3ஆம் இடம் என்பது குறுகிய தூர பயணம், 6ஆம் வீடு நாட்டுக்குள்ளேயே வேறு ஒரு சிட்டியில போய் இருக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். வெளி மாநிலங்கள் யோகத்தை கொடுக்கிறது 6ஆம் இடம். ஒரு ஜாதகத்துல பாருங்க, 6ஆம் வீட்டுல ஒரு கிரகம் இருந்தாலோ, 3ஆம் வீட்டுல ஒரு கிரகம் இருந்தாலோ கண்டிப்பா அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்களோ, எந்த ஊர்ல வளர்ந்தாங்களோ அந்த ஊர்ல இல்லாம வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள், வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட கொடுக்கும். செக் பண்ணி பாருங்க. ஒரு ஜாதகத்துல 3ல ராகு இருக்குது, 3ல குரு இருக்குது, 3ல சனி இருக்குது, மெயினா 3ல சந்திரன் இருக்குது. அந்த மாதிரி ஜாதகருக்கு அந்த 3ல இருக்கக்கூடிய ராகு, சனி, சந்திரன் போன்ற கிரகங்களுடைய திசை நடக்குதுன்னா கண்டிப்பா அவங்க எந்த ஊர்ல பிறந்தாங்களோ அந்த ஊர்ல இருக்க மாட்டாங்க. அதை விட்டு ஒரு 200 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர் தாண்டி போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டாகுது. நிறைய பேர் செக் பண்ணி பார்த்துருக்கேன்.
இப்போ சென்னையில் பிறந்திருப்பாங்க, தமிழ்நாட்டில் பிறந்திருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் போய் வேலை செய்கிறது, ஹைதராபாத் போய் வேலை செய்கிறது, ஒரு வெளி மாநிலங்களில் போய் வேலை செய்கிறதுலாம் கூட ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் என்பது வெளி மாநிலங்கள். ஒரு சிலர்லாம் பாம்பே போய் வேலை செய்கிறது, டெல்லி போய் வேலை செய்கிறது, நார்த் இந்தியாவில் ஏதாவது ஒரு சிட்டியில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் 6ஆம் வீட்டில் போய் இருக்கு. உதாரணத்துக்கு நான் இந்த சென்னையில் பிறக்கிறவங்களை பற்றி சொல்கிறேன், தமிழ்நாட்டில் பிறக்கிறவங்களை பற்றி சொல்கிறேன். இந்த எக்ஸாம்பிளை வந்து மற்ற நாட்டில் இருக்கவங்களையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து எனக்கு பேசுவாங்க. அயல் நாட்டிலேருந்து அவங்க பசங்களை பற்றி பேசுவாங்க. அயல் நாட்டிலேயே பிறந்த ஜாதகத்தெல்லாம் கூட எடுத்து பேசுவாங்க. அயல் நாட்டிலாம் பிறந்த ஜாதகத்தை எடுத்து நம்மகிட்ட பேசும்போது, நீங்கள் வந்து உங்கள் பையன் வந்து உங்கள் கூட இருக்க மாட்டாங்க, அவங்க வேற எங்கேயா ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார், வேறு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருப்பாருன்னு சொன்னால், ஆமாம் சார், இங்கே எந்த ஊரை விட்டு பக்கத்தில் ஒரு ஊருக்கு போயிருக்காரு, பக்கத்து ஒரு சிட்டிக்கு போயிருக்காருன்ற ஒரு அமைப்புகளை சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் எந்த ஊரில் பிறந்தாலும் 9, 12 இருக்கக்கூடிய கிரகத்துடைய தசாபுத்தி நடந்தால் வெளிநாடு யோகத்தையும், அதுபோல 3, 6 இருக்கக்கூடிய கிரகத்தோட தசாபுத்தி நடந்தால் வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாக்குது. அது போல ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் என்பது குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுல சனி, ராகு போன்ற கிரகங்கள் போய் ஒரு ஜாதகத்துல அமைஞ்சாலும் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, ஜென்ரலா வந்து ஒரு சில இடங்கள்ல நான் கவனிச்சு பார்க்கின்ற போது என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு குடும்பத்தை விட்டு அந்த தசாபுத்தி நடக்கின்ற போது 2ல ராகு இருக்கு, 2ல சனி இருக்காருன்னா, அந்த 2ல இருக்கக்கூடிய சனியோட திசை நடக்கும்போது, 2ல இருக்கக்கூடிய ராகுவோட திசை நடக்கும்போது குடும்பத்தை விட்டு வெளியூர்ல ஏதாவது போய் இருக்கிறது, வெளி மாநிலங்களில் போய் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. அப்படிப்பட்ட அமைப்பு உண்டு தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு 9, 12ல வந்து கிரகங்கள் இருந்ததுன்னா, 10ஆம் இருந்தாலோ 9, 12ல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல வலிமையா இருந்தாலோ 9, 12க்கு சேர்க்கை இருந்தாலும் அவங்க கண்டிப்பா வெளிநாடுலாம் போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் கூட நிறைய இடங்கள்ல ஏற்படுது. நான் சொல்றதுன்னா குடும்பஸ்தானம் பாதிக்கப்பட்டிருந்து 9, 12க்கு அதிபதியோட தசாபுத்தி நடந்தாலும் சரி, 2ல இருக்கக்கூடிய தசாபுத்தி நடந்தாலும் 9, 12க்கு தொடர்பு இருந்தாலும் அவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கூட ஜென்ரலா நிறைய பேருக்கு ஏற்படுது. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது 10ஆம் அதிபதிக்கு 3, 6, 9, 12க்கு அதிபதியோட தொடர்பு இருந்தாலோ, சேர்க்கை இருந்தாலோ, பார்வை இருந்தாலோ அவங்களுக்கு வெளி மாநிலங்கள், வெளி ஊர், வெளிநாடு போன்ற இடங்கள்ல போய் வேலை செய்யக்கூடிய ஒரு உன்னதமான நிலை ஏற்படுது. வெளியூர், வெளிநாடுகளில் சென்று பணிபுரியக்கூடிய ஜாதக நேயர்களை பற்றிய கருத்துக்களை உங்களிடம் கூறினேன். ஜோதிட கருத்துக்களை உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.